நீங்கள் சுமக்கும் மிகக் கனமான பொருட்கள் முற்றிலும் கண்ணுக்குத் தெரியாதவை என்று நான் சொன்னால் என்ன செய்வது? அவை உங்கள் கைகளிலோ அல்லது உங்கள் முதுகிலோ இல்லை. அவை உங்கள் மனதில் உள்ளன, மேலும் அவை உங்கள் திறனை அமைதியாக அழிக்கின்றன. இன்று 99% ஆண்கள் தாங்கள் சுமக்கிறோம் என்பதை உணராமல் சுமக்கும் 3 கண்ணுக்குத் தெரியாத சுமைகளைப் பற்றி பேசப் போகிறோம். இது பண்டைய ரோமை பற்றியது அல்ல. இது உங்கள் சக்தியை நாளுக்கு நாள் உறிஞ்சும் உளவியல் எடை பற்றியது. இது மற்றவர்களின் கருத்து, கடந்த காலம் மற்றும் எதிர்காலத்தின் பிடி மற்றும் கட்டுப்பாடற்ற எதிர்வினைகளின் சுமை. இந்தச் சுமைகளை புரிந்து கொண்டு களைவதுதான் தன் வாழ்க்கையின் எஜமானாக இருக்கும் ஒரு மனிதனை சூழ்நிலைகளின் அடிமையாக இருக்கும் ஒரு மனிதனிடமிருந்து பிரிக்கிறது. இது மிகச் சிலரே எதிர்கொள்ளத் தயாராக இருக்கும் ஒரு உண்மை. தொடங்குவதற்கு முன் கருத்துக்களில் எழுதுங்கள். நீங்கள் சுமக்கும் மிகப்பெரிய கண்ணுக்குத் தெரியாத சுமை எது என்று நினைக்கிறீர்கள்? நவீன உலகம் ஒரு மனப்போர்க்களம். ஒவ்வொரு நாளும் நாம் தகவல்களால் தாக்கப்படுகிறோம். சமூக ஊடகங்கள் நம்மை மற்றவர்களுடன் ஒப்பிட்டுப் பார்க்கும்படி கட்டாயப்படுத்துகின்றன, தொடர்ந்து சரிபார்ப்பை தேடுகின்றன. செய்திச் சுழற்சிகள் நம் மனதில் பதட்டத்தையும் பயத்தையும் விதைக்கின்றன. நாம் உடனடியாக எதிர்வினையாற்றவும் சிந்திக்காமல் உணரவும் பயிற்றுவிக்கப்படுகிறோம். இது ஒரு நிலையான, குறைந்த தர மன அழுத்தத்தை உருவாக்குகிறது. நீங்கள் அதை உணர்ந்திருக்கிறீர்கள், இல்லையா? நீங்கள் ஒரு ட்ரெட்மில்லில் ஓடுவது போன்ற உணர்வு. கடினமாக உழைக்கிறீர்கள், ஆனால் எங்கும் செல்லவில்லை. மற்றவர்களின் எதிர்பார்ப்புகளால் 100 வெவ்வேறு திசைகளில் இழுக்கப்படுவது போன்ற உணர்வு. அதுதான் இந்தச் சுமைகளின் வேலை. ஸ்டோயிசிசம் என்பது ஒரு தத்துவம் மட்டுமல்ல, இது இந்த நவீன குழப்பத்திற்கான ஒரு இயக்க முறைமை. இது உங்களை உடையக்கூடியதாக மாற்றுவதற்கு பதிலாக இந்த உலகில் உங்களை உடையாதவராக மாற்றும் ஒரு மனக்கவசம். நாம் இந்தச் சுமைகளை ஒவ்வொன்றாக ஆராய்ந்து அவற்றை களைவதற்கான நடைமுறை கருவிகளை உங்களுக்கு வழங்குவோம். முதல் சுமை, மற்றவர்களின் கருத்தின் நச்சுத்தன்மை. இதுதான் மிகவும் பொதுவான மற்றும் மிகவும் அழிவுகரமான சுமை. நாம் சமூக உயிரினங்கள். மற்றவர்கள் நம்மைப் பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்பதில் நாம் இயல்பாகவே அக்கறை கொண்டுள்ளோம். ஆனால் நவீன உலகில் இந்த இயல்பான குணம் ஒரு நோயாக மாறியுள்ளது. ஒவ்வொரு லைக், ஒவ்வொரு கமெண்ட், ஒவ்வொரு பாராட்டுச் சொல்லுக்கும் நாம் எங்குகிறோம். அதே நேரத்தில் ஒவ்வொரு விமர்சனம், ஒவ்வொரு கிசுகிசு, ஒவ்வொரு புறக்கணிப்புக்கும் நாம் அஞ்சுகிறோம். இது உங்கள் உணர்ச்சிகளின் ரிமோட் கண்ட்ரோலை அந்நியர்களிடம் கொடுப்பது போன்றது. அவர்களின் பாராட்டு உங்களை உயர்த்துகிறது, அவர்களின் விமர்சனம் உங்களை நசுக்குகிறது. நீங்கள் இனி உங்கள் சொந்த கப்பலின் கேப்டன் அல்ல. நீங்கள் மற்றவர்களின் கருத்துக் காற்றில் மிதக்கும் ஒரு மரக்கட்டை. வலிமையான மனிதன் இந்த விளையாட்டை விளையாட மறுக்கிறான். அவனுடைய மதிப்பு அவனுடைய சொந்த செயல்களிலிருந்தும் குணத்திலிருந்தும் வருகிறது, மற்றவர்களின் கைதட்டல்களிலிருந்து அல்ல. இந்தச் சுமை உங்கள் வாழ்க்கையில் எப்படி வெளிப்படுகிறது? வேலையில் நீங்கள் ஒரு ஆபத்தான யோசனையை முன்வைக்க தயங்குகிறீர்கள். காரணம், உங்கள் சக ஊழியர்கள் உங்களை முட்டாள் என்று நினைப்பார்கள் என்று நீங்கள் பயப்படுகிறீர்கள். உறவுகளில் உங்கள் உண்மையான எண்ணங்களை நீங்கள் வெளிப்படுத்தவில்லை. காரணம், நீங்கள் நிராகரிக்கப்படுவீர்கள் என்று அஞ்சுகிறீர்கள். சமூக ஊடகங்களில் நீங்கள் உண்மையில் இல்லாத ஒரு வாழ்க்கையின் படத்தை உருவாக்குகிறீர்கள். காரணம், நீங்கள் மற்றவர்களை கவர விரும்புகிறீர்கள். ஒவ்வொரு முறையும் நீங்கள் இப்படிச் செய்யும்போது உங்கள் ஆன்மாவின் ஒரு சிறிய பகுதியை நீங்கள் விற்கிறீர்கள். நீங்கள் உண்மையாக இருப்பதற்கு பதிலாக பாதுகாப்பாக இருக்கத் தேர்வு செய்கிறீர்கள். நீங்கள் உங்கள் சொந்த மதிப்புகளின்படி வாழ்வதற்கு பதிலாக சமூகத்தின் எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ப வாழ்கிறீர்கள். இது ஒரு மெதுவான மரணம். இது உங்கள் உண்மையான சுயத்தின் மீதான தினசரி காட்டிக் கொடுப்பு. ஸ்டோயிக் பாதை வேறுபட்டது. அது உள்நோக்கித் திரும்புகிறது. அது கேட்கிறது, நான் என்ன கட்டுப்படுத்த முடியும் மற்றும் நான் எதை கட்டுப்படுத்த முடியாது. ஸ்டோயிக் தத்துவத்தின் மையத்தில் கட்டுப்பாட்டின் இருமை உள்ளது. சில விஷயங்கள் நம் கட்டுப்பாட்டில் உள்ளன, மற்றவை இல்லை. உங்கள் கட்டுப்பாட்டில் உள்ளவை உங்கள் எண்ணங்கள், உங்கள் தீர்ப்புகள், உங்கள் செயல்கள். உங்கள் கட்டுப்பாட்டில் இல்லாதவை மற்றவர்களின் எண்ணங்கள், அவர்களின் தீர்ப்புகள், அவர்களின் செயல்கள். வலிமையற்ற மனிதன் தன் கட்டுப்பாட்டில் இல்லாதவற்றில் தனது முழு ஆற்றலையும் செலுத்துகிறான். அவன் மற்றவர்களின் மனதை மாற்ற முயற்சிக்கிறான். அவன் அனைவரையும் மகிழ்விக்க முயற்சிக்கிறான். இது ஒரு முட்டாள் வேலை. இது ஒருபோதும் முடிவடையாத போர். மறுபுறம், வலிமையான மனிதன் தன் கட்டுப்பாட்டில் உள்ளவற்றில் தனது முழு கவனத்தையும் செலுத்துகிறான். அவன்
தனது குணத்தை வளர்ப்பதில் கவனம் செலுத்துகிறான். அவன் நேர்மையுடன் செயல்படுவதில் கவனம் செலுத்துகிறான். அவன் தனது கொள்கைகளின்படி வாழ்வதில் கவனம் செலுத்துகிறான். இதுதான் உண்மையான சுதந்திரம். மற்றவர்களின் கருத்துக்கள் அலைகள் போல வரலாம் போகலாம், ஆனால் அவன் ஒரு பாறை போல உறுதியாக நிற்கிறான். இந்த முதல் சுமையைக் களைய ஒரு நடைமுறை பயிற்சியை முயற்சிப்போம். அடுத்த 7 நாட்களுக்கு நான் கருத்து உண்ணாவிரதம் என்று அழைக்கும் ஒன்றைச் செய்யுங்கள். இதன் பொருள் நீங்கள் மற்றவர்களின் கருத்தை தேடுவதை வேண்டுமென்றே தவிர்க்கிறீர்கள். சமூக ஊடகங்களில் எதையும் இடுகையிடாதீர்கள். உங்கள் புதிய சிகை, அலங்காரம் அல்லது உடை பற்றி யாரிடமும் கேட்காதீர்கள். ஒரு கூட்டத்தில் உங்கள் யோசனையை முன்வையுங்கள், ஆனால் அதன் உடனடி வரவேற்பை பற்றி கவலைப்படாதீர்கள். கவனம் உங்கள் செயலின் தரத்தில் இருக்க வேண்டும், அதன் விளைவில் அல்ல. இது ஆரம்பத்தில் சங்கடமாக இருக்கும். உங்கள் மனம் சரிபார்ப்பிற்காக ஏங்கும். ஆனால் மெதுவாக ஒரு புதிய உணர்வு தோன்றும். அது அமைதி, அது தன்னம்பிக்கை. உங்கள் மதிப்பு வெளியிலிருந்து வரவில்லை, அது உள்ளிருந்து வருகிறது என்பதை நீங்கள் உணரத் தொடங்குவீர்கள். இது மன வலிமைக்கான முதல் படி. இந்த சுமை பற்றிய ஒரு பொதுவான தவறான புரிதலை நாம் தெளிவுபடுத்துவோம். ஸ்டோயிசிசம் என்பது மற்றவர்களை பற்றி கவலைப்படாமல் இருப்பது அல்ல. அது அக்கறையின்மை அல்ல, மாறாக சரியான விஷயங்களைப் பற்றி கவலைப்படுவது. ஒரு ஸ்டோயிக் தனது நண்பர்கள், குடும்பத்தினர் மற்றும் சமூகத்தைப் பற்றி ஆழமாக அக்கறை கொள்கிறார். ஆனால் அவர் அவர்களின் கருத்துக்களைப் பற்றி கவலைப்படுவதில்லை. ஒரு வித்தியாசம் இருக்கிறது. அவர் தனது கடமைகளைச் செய்வதிலும் ஒரு நல்ல மனிதனாக இருப்பதிலும் கவனம் செலுத்துகிறார். மற்றவர்கள் அவரை பாராட்டுகிறார்களா அல்லது விமர்சிக்கிறார்களா என்பது இரண்டாம் பட்சமானது. உதாரணமாக, நீங்கள் ஒரு நண்பருக்கு உதவி செய்கிறீர்கள் என்றால் உதவி செய்வதற்காகவே செய்யுங்கள், நன்றி பெறுவதற்காக அல்ல. நீங்கள் வேலையில் ஒரு திட்டத்தைச் செய்கிறீர்கள் என்றால் அதை சிறப்பாக செய்வதற்காகச் செய்யுங்கள், பதவி உயர்வு பெறுவதற்காக அல்ல. செயல்முறையின் மீது கவனம் செலுத்துங்கள், கைதட்டல்களின் மீது அல்ல. இதுதான் உங்களை உணர்ச்சி ரீதியாக அழிக்க முடியாதவனாக மாற்றுகிறது. இந்த முதல் சுமையின் ஆழமான உளவியல் தாக்கத்தை கவனியுங்கள். நீங்கள் தொடர்ந்து மற்றவர்களின் ஒப்புதலுக்காக வாழும்போது நீங்கள் ஒரு முகமூடியை அணிகிறீர்கள். நீங்கள் ஒரு பாத்திரத்தை நடிக்கிறீர்கள். இந்த பாத்திரம் காலப்போக்கில் உங்கள் உண்மையான சுயத்தை மூடிமறைக்கிறது. நீங்கள் யார் என்பதை நீங்கள் மறந்து விடுகிறீர்கள். உங்கள் சொந்த ஆசைகள், உங்கள் சொந்த மதிப்புகள், உங்கள் சொந்த கனவுகள் மங்கிவிடுகின்றன. நீங்கள் மற்றவர்களின் எதிர்பார்ப்புகளின் தொகுப்பாக மாறுகிறீர்கள். இது ஒரு சோகம். ஸ்டோயிசிசம் என்பது அந்த முகமூடியை கிழித்தெறிவதற்கான அழைப்பு. இது உங்கள் உண்மையான சுயத்தை மீண்டும் கண்டுபிடிப்பதற்கான ஒரு பயணம். இது சங்கடமாக இருக்கலாம், இது மற்றவர்களை அதிருப்திக்குள்ளாக்கலாம். ஆனால் உண்மையான வாழ்க்கை, உண்மையான சக்தி அந்த நேர்மையில்தான் உள்ளது. நீங்கள் முகமூடியை கழற்றும்போது நீங்கள் சில ரசிகர்களை இழக்க நேரிடலாம், ஆனால் நீங்கள் உங்களை மீண்டும் பெறுவீர்கள். ஒவ்வொரு நாளும் இந்த மனநிலையை எவ்வாறு வளர்ப்பது? சிறிய படிகளில் தொடங்குங்கள். நீங்கள் ஏற்காத ஒரு கருத்துடன் உடன்பட மறுக்கவும், மரியாதையுடன். உங்களுக்கு பிடிக்காத ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியை பார்ப்பதற்கு பதிலாக நீங்கள் விரும்பும் ஒரு புத்தகத்தை படிக்கவும். சமூக அழுத்தத்தின் காரணமாக ஒரு நிகழ்வுக்குச் செல்வதற்கு பதிலாக தனியாக நேரத்தைச் செலவிடத் தேர்வு செய்யுங்கள். இந்த சிறிய செயல்கள் ஒவ்வொன்றும் உங்கள் மனதின் தசைகளை பயிற்றுவிக்கின்றன. ஒவ்வொரு முறையும் நீங்கள் உங்கள் சொந்த மதிப்புகளை மற்றவர்களின் எதிர்பார்ப்புகளுக்கு மேல் தேர்ந்தெடுக்கும்போது நீங்கள் வலுவாகிறீர்கள். நீங்கள் உங்கள் உள்கோட்டையை கட்டுகிறீர்கள், செங்கல் செங்கல்லாக. காலப்போக்கில் மற்றவர்களின் கருத்துக்களின் இரைச்சல் குறைகிறது. உங்கள் சொந்த உள்குரலின் தெளிவு வளர்கிறது. அதுதான் உண்மையான திசை. இந்த முதல் சுமையின் இறுதி அம்சம் ஒப்பீடு. சமூக ஊடகங்கள் ஒரு முடிவற்ற ஒப்பீட்டு இயந்திரத்தை உருவாக்கியுள்ளன. நாம் மற்றவர்களின் சிறப்பம்சமான ரீல்களை நமது திரைக்கு பின்னாலான யதார்த்தத்துடன் ஒப்பிடுகிறோம். இது போதாமையின் உணர்வை உருவாக்குகிறது. மற்றவர்கள் சிறப்பாக வாழ்கிறார்கள், சிறப்பாக தெரிகிறார்கள், அதிக வெற்றி பெறுகிறார்கள் என்று நாம் நினைக்கிறோம். ஸ்டோயிக் இந்த விளையாட்டை நிராகரிக்கிறார். அவர் புரிந்து கொள்கிறார், ஒரே ஒரு ஒப்பீடு மட்டுமே முக்கியமானது. நீங்கள் இன்று இருக்கும் மனிதனுக்கும் நீங்கள் நேற்று இருந்த மனிதனுக்கும் இடையிலான ஒப்பீடு. உங்கள் பயணம் தனித்துவமானது, உங்கள் பாதை உங்களுடையது. மற்றவர்களின் பாதையில் கவனம் செலுத்துவது உங்கள் சொந்த பாதையிலிருந்து விலகிச் செல்வதாகும்.
உங்கள் ஆற்றலை உங்கள் சொந்த முன்னேற்றத்தில் செலுத்துங்கள். ஒவ்வொரு நாளும் 1% சிறப்பாக இருக்க முயற்சி செய்யுங்கள். இதுதான் வெற்றிக்கு வழிவகுக்கும் ஒரே போட்டி. முதல் சுமையிலிருந்து நாம் பெற்ற முக்கிய பாடம் இதுதான். உங்கள் சுயமதிப்பின் மூலத்தை வெளியிலிருந்து உள்ளுக்கு மாற்றவும். மற்றவர்களின் கருத்துக்களை ஒரு வானிலை அறிக்கை போல நடத்துங்கள். கவனிக்க வேண்டியது, ஆனால் உங்களை கட்டுப்படுத்த அனுமதிக்காதது. உங்கள் குணத்தின் மீது, உங்கள் செயல்களின் மீது, உங்கள் கொள்கைகளின் மீது கவனம் செலுத்துங்கள். நீங்கள் இதைச் செய்யும்போது நீங்கள் ஒரு அடிப்படை மாற்றத்தை அனுபவிப்பீர்கள். பதட்டம் குறைகிறது, தன்னம்பிக்கை வளர்கிறது. நீங்கள் உணர்ச்சி ரீதியாக புல்லட் ப்ரூஃப் ஆகிறீர்கள். இது எளிதான பாதை அல்ல, ஆனால் இது சுதந்திரத்திற்கான ஒரே பாதை. இப்போது இதைவிட ஆழமான மற்றும் தந்திரமான இரண்டாவது சுமைக்குச் செல்வோம். இரண்டாவது சுமை கடந்த காலத்தின் சங்கிலிகள் மற்றும் எதிர்காலத்தின் நிழல்கள். இந்த சுமை காலத்தின் தவறான பயன்பாட்டிலிருந்து வருகிறது. பெரும்பாலான ஆண்கள் தங்கள் வாழ்க்கையை 2 இடங்களில் வாழ்கிறார்கள்: கடந்த காலத்தின் வருத்தங்களில் அல்லது எதிர்காலத்தின் கவலைகளில். அவர்கள் நிகழ்காலத்தில் அரிதாகவே இருக்கிறார்கள். அவர்கள் நான் அப்படிச் செய்திருக்க வேண்டும் அல்லது இது நடந்தால் என்ன செய்வது என்ற எண்ணங்களில் சிக்கிக் கொள்கிறார்கள். இது உங்கள் மன ஆற்றலை உறிஞ்சும் ஒரு கண்ணுக்குத் தெரியாத காட்டேரி. கடந்த காலத்தை உங்களால் மாற்ற முடியாது. எதிர்காலத்தை உங்களால் முழுமையாக கட்டுப்படுத்த முடியாது. நீங்கள் செயல்படக்கூடிய ஒரே இடம் இப்போதுதான், நிகழ்காலம். ஆனால் பெரும்பாலானவர்கள் இந்த விலைமதிப்பற்ற தருணத்தை கடந்த காலத்தின் பேய்களுக்கும் எதிர்காலத்தின் மாயைகளுக்கும் தியாகம் செய்கிறார்கள். கடந்த காலத்தின் சுமை எப்படி இருக்கும்? அது ஒரு தவறுக்காக உங்களை நீங்களே தண்டிப்பது. அது ஒரு பழைய அவமானத்தை மீண்டும் மீண்டும் மனதில் ஓட்டுவது. அது இழந்த வாய்ப்புகளுக்காக வருந்துவது. இது ஒரு கனமான நங்கூரத்தை உங்கள் கழுத்தில் கட்டிக்கொண்டு நீந்த முயற்சிப்பது போன்றது. அது உங்களை கீழே இழுக்கிறது. அது உங்களை முன்னேற விடாமல் தடுக்கிறது. ஸ்டோயிக் அணுகுமுறை வித்தியாசமானது. அவர்கள் கடந்த காலத்திலிருந்து கற்றுக்கொள்கிறார்கள், ஆனால் அவர்கள் அதில் வாழ்வதில்லை. அவர்கள் ஒரு பாடத்தை எடுத்துக்கொள்கிறார்கள், பின்னர் அந்த அத்தியாயத்தை மூடிவிடுகிறார்கள். அவர்கள் புரிந்து கொள்கிறார்கள், கடந்த காலம் என்பது ஒரு குறிப்பு புள்ளி, வசிக்கும் இடம் அல்ல. உங்கள் கடந்த காலம் உங்களை வரையறுக்காது. இந்த தருணத்தில் நீங்கள் எடுக்கும் முடிவுகளே உங்களை வரையறுக்கின்றன. எதிர்காலத்தின் சுமை சமமாக நச்சுத்தன்மை வாய்ந்தது. இது வேலை இழப்பை பற்றிய கவலை. இது உடல்நலப் பிரச்சினைகளைப் பற்றிய பயம். இது ஒருபோதும் நடக்காத பேரழிவுகளைப் பற்றி சிந்திப்பது. உங்கள் கற்பனை ஒரு சக்தி வாய்ந்த கருவி, ஆனால் நீங்கள் அதை கட்டுப்படுத்தாவிட்டால் அது உங்களுக்கு எதிராகத் திரும்பும். அது உங்களை பயமுறுத்தும் 1000 சாத்தியமான எதிர்காலங்களை உருவாக்கும். இது உங்களை முடக்குகிறது. இது உங்களை ஆபத்துக்களை எடுக்க விடாமல் தடுக்கிறது. இது உங்களை நிகழ்காலத்தில் மகிழ்ச்சியாக இருக்க விடாமல் தடுக்கிறது. வலிமையான மனிதன் எதிர்காலத்தை திட்டமிடுகிறான், ஆனால் அதைப் பற்றி கவலைப்படுவதில்லை. அவன் தயாராக இருக்கிறான், ஆனால் பயப்படவில்லை. அவன் மிக மோசமானதை எதிர்கொள்ளத் தயாராக இருக்கிறான், ஆனால் சிறந்ததை எதிர்பார்க்கிறான். இந்த இரண்டாவது சுமையை களைய ஸ்டோயிக் கருவி நிகழ்காலத்தில் வாழ்வது. இது ஒரு நாகரீகமான சொல் மட்டுமல்ல, இது ஒரு தீவிரமான மனப்பயிற்சி. இதன் பொருள் உங்கள் முழு கவனத்தையும் நீங்கள் இப்போது என்ன செய்கிறீர்களோ அதில் செலுத்துவது. நீங்கள் சாப்பிடும்போது உங்கள் உணவின் சுவையை உணருங்கள். நீங்கள் நடக்கும்போது உங்கள் கால்களுக்கு கீழே உள்ள தரையை உணருங்கள். நீங்கள் ஒருவருடன் பேசும்போது அவர்களின் வார்த்தைகளைக் கேளுங்கள். உங்கள் பதிலை திட்டமிடாதீர்கள். இது உங்கள் மனதின் அலைபாயும் தன்மையை கட்டுப்படுத்துகிறது. இது உங்கள் மனதை அமைதிப்படுத்துகிறது. பெரும்பாலான கவலைகள் கடந்த காலம் அல்லது எதிர்காலம் பற்றிய எண்ணங்களிலிருந்து வருகின்றன. நீங்கள் நிகழ்காலத்தில் உங்கள் மனதை நங்கூரமிடும்போது கவலைக்கு இடமில்லை. ஒரு சக்தி வாய்ந்த ஸ்டோயிக் பயிற்சி ப்ரீமெடிடேஷியோ மலோரம் அல்லது தீமைகளை முன்கூட்டியே சிந்திப்பது. இது எதிர்மறையாக தோன்றலாம், ஆனால் அது ஆழமான சக்தி வாய்ந்தது. ஒவ்வொரு காலையிலும் உங்கள் நாளில் என்ன தவறாகப் போகக்கூடும் என்பதை சிந்திக்க சில நிமிடங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். நீங்கள் ஒரு முக்கியமான கூட்டத்தை இழக்க நேரிடலாம். உங்கள் கார் பழுதடையலாம். யாராவது உங்களை அவமதிக்கலாம். இதை நீங்கள் பயப்படுவதற்காகச் செய்யவில்லை. இதை நீங்கள் தயாராவதற்காகச் செய்கிறீர்கள். நீங்கள் சாத்தியமான தடைகளை முன்கூட்டியே சிந்திக்கும்போது அவை நிகழும்போது நீங்கள் அதிர்ச்சியடைய மாட்டீர்கள். நீங்கள் உணர்ச்சி ரீதியாக தயாராக இருப்பீர்கள்.
நான் இதை எதிர்பார்த்தேன் என்று நீங்கள் சொல்ல முடியும். இது பயத்தை நீக்கி உங்களுக்கு கட்டுப்பாட்டு உணர்வை தருகிறது. கடந்த காலத்தை பொறுத்தவரை ஸ்டோயிக்குகள் அமோர் ஃபாத்தி அல்லது விதியை நேசித்தல் என்ற கருத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். இதன் பொருள் உங்கள் வாழ்க்கையில் நடந்த அனைத்தையும், நல்லதையும் கெட்டதையும் ஏற்றுக்கொள்வது. அது நடந்திருக்க வேண்டும் என்பதால் நடந்தது. அதை எதிர்த்துப் போராடுவது யதார்த்தத்தை எதிர்த்துப் போராடுவதாகவும் அது ஒரு வீணான முயற்சி. அதற்கு பதிலாக அதிலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். அது உங்களை எப்படி வலிமையாக்கியது என்பதை பாருங்கள். உங்கள் மிகப்பெரிய துன்பங்கள் பெரும்பாலும் உங்கள் மிகப்பெரிய பலத்தின் ஆதாரமாக மாறும். உங்கள் வடுக்களைப் பற்றி வெட்கப்படாதீர்கள். அவை நீங்கள் உயிர் பிழைத்ததற்கான சான்றுகள். அவை உங்கள் கதையின் ஒரு பகுதி. அவற்றை ஏற்றுக்கொண்டு முன்னேறுங்கள். இந்தச் சுமை பற்றிய ஒரு பொதுவான கட்டுக்கதை திட்டமிடல் தவறு என்பது. ஸ்டோய்சிசம் என்பது எதிர்காலத்தைப் பற்றி சிந்திக்காமல் தருணத்தில் வாழ்வதுன்னு சிலர் நினைக்கிறார்கள். இது உண்மையல்ல. ஒரு ஸ்டோயிக் ஒரு மூலோபாயவாதி. அவர் இலக்குகளை நிர்ணயிக்கிறார். அவர் திட்டங்களை உருவாக்குகிறார். ஆனால் அவர் அந்த திட்டங்களின் விளைவுகளில் தன்னை உணர்ச்சி ரீதியாக இணைத்துக் கொள்வதில்லை. அவர் செயல்முறையில் கவனம் செலுத்துகிறார். அவர் ஒவ்வொரு நாளும் சரியான செயல்களைச் செய்வதில் கவனம் செலுத்துகிறார். விளைவு என்னவாக இருந்தாலும் அவர் தனது சிறந்ததைச் செய்தார் என்பதில் அவர் திருப்தியடைகிறார். இதுதான் வேறுபாடு. திட்டமிடுங்கள், ஆனால் கவலைப்படாதீர்கள். செயல்படுங்கள், ஆனால் விளைவுகளைப் பற்றி கவலைப்படாதீர்கள். காலத்தின் சுமையின் உளவியல் விளைவு என்ன? நீங்கள் கடந்த காலத்திலும் எதிர்காலத்திலும் வாழும்போது உங்கள் வாழ்க்கை ஒரு திரைப்படம் போல ஓடுகிறது. ஆனால் நீங்கள் அதில் ஒருபோதும் பங்கேற்பதில்லை. நீங்கள் ஒரு பார்வையாளர், ஒரு நடிகர் அல்ல. நீங்கள் உங்கள் சொந்த வாழ்க்கையை அனுபவிப்பதற்கு பதிலாக அதைப் பற்றி சிந்திக்கிறீர்கள். இது ஒரு வெற்றிடத்தை உருவாக்குகிறது. நீங்கள் ஒருபோதும் முழுமையாக திருப்தி அடையவில்லை என்ற உணர்வை இது உருவாக்குகிறது. நிகழ்காலத்தில் வாழ்வது என்பது அந்த திரைப்படத்திற்குள் நுழைந்து முக்கிய கதாபாத்திரமாக மாறுவதாகும். இது ஒவ்வொரு தருணத்தின் செழுமையையும் அனுபவிப்பதாகும். இது உங்கள் வாழ்க்கையை முழுமையாக வாழ்வதாகும், அதைப் பற்றி வெறுமனே கனவு காண்பது அல்ல. இந்த மனநிலையை உங்கள் அன்றாட வாழ்க்கையில் எப்படி ஒருங்கிணைப்பது? ஒரு எளிய நுட்பம் நங்கூரமிடுதல். நீங்கள் கவலையாகவோ அல்லது கடந்த காலத்தைப் பற்றி சிந்திப்பதாகவோ உணரும்போது உங்கள் கவனத்தை உங்கள் புலன்களுக்கு திருப்புங்கள். நீங்கள் பார்க்கக்கூடிய 5 விஷயங்களைக் குறிப்பிடவும். நீங்கள் கேட்கக்கூடிய 4 விஷயங்களைக் குறிப்பிடவும். நீங்கள் உணரக்கூடிய 3 விஷயங்களைக் குறிப்பிடவும். இது உங்கள் மனதை தற்போதைய தருணத்திற்கு வலுக்கட்டாயமாக திருப்புகிறது. இது உங்கள் எண்ணங்களின் சுழற்சியை உடைக்கிறது. இது சில வினாடிகள் மட்டுமே எடுக்கும், ஆனால் அது மிகவும் பயன் உள்ளதாக இருக்கும். இதை ஒரு மனரீதியான ரீசெட் பொத்தானாக பயன்படுத்துங்கள். 2வது சுமையிலிருந்து நாம் கற்றுக்கொண்ட முக்கிய பாடம் இதுதான். உங்கள் கவனம் உங்கள் சக்தி. உங்கள் கவனத்தை கடந்த காலத்திலோ அல்லது எதிர்காலத்திலோ வீணாக்காதீர்கள். அதை நிகழ்காலத்தில் செலுத்துங்கள். இதுதான் நீங்கள் செயல்படக்கூடிய, உருவாக்கக்கூடிய, வாழக்கூடிய ஒரே இடம். கடந்த காலத்திலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். எதிர்காலத்திற்கு தயாராகுங்கள், ஆனால் நிகழ்காலத்தில் வாழுங்கள். நீங்கள் இந்த மாற்றத்தைச் செய்யும்போது உங்கள் கவலைகள் கரைந்து போவதைக் காண்பீர்கள். உங்கள் செயல்திறன் அதிகரிக்கும். உங்கள் வாழ்க்கையின் தரம் உயரும். இப்போது நாம் மிகவும் நுட்பமான மற்றும் தனிப்பட்ட 3வது சுமைக்குச் செல்லத் தயாராக இருக்கிறோம். 3வது மற்றும் இறுதி சுமை கட்டுப்பாடற்ற எதிர்வினைகளின் கொடுங்கோன்மை. இது உள்ளிருந்து வரும் சுமை. இது உங்கள் சொந்த மனதின் ஒழுக்கமின்மையால் உருவாக்கப்பட்டது. ஒரு நிகழ்வு நடக்கிறது. யாராவது உங்களை சாலையில் வெட்டுகிறார்கள். உங்கள் முதலாளி உங்களை விமர்சிக்கிறார். உங்கள் இணையம் வேலை செய்யவில்லை. இந்த நிகழ்வுக்கும் உங்கள் பதிலுக்கும் இடையில் ஒரு சிறிய இடைவெளி உள்ளது. வலிமையற்ற மனிதனுக்கு இந்த இடைவெளி இல்லை. தூண்டுதல் மற்றும் எதிர்வினை உடனடியாக நிகழ்கிறது. அவமானம் கோபமாக மாறுகிறது. விமர்சனம் தற்காப்பாக மாறுகிறது. விரக்தி கூச்சலாக மாறுகிறது. அவன் தன் உணர்ச்சிகளின் கைப்பாவை. அவனுடைய மனம் ஒரு காட்டு மிருகம். அது அவனை எங்கு வேண்டுமானாலும் இழுத்துச் செல்கிறது. வலிமையான மனிதன், ஸ்டோயிக், அந்த இடைவெளியில் வாழ்கிறான். அந்த இடைவெளியை அவன் பயிரிடுகிறான். அந்த இடைவெளிதான் அவனது சக்தி இருக்கும் இடம். ஒரு நிகழ்வு நடக்கும்போது அவன் உடனடியாக எதிர்வினையாற்றுவதில்லை. அவன் நிறுத்துகிறான். அவன் சுவாசிக்கிறான். அவன் கவனிக்கிறான். அவன் அந்த நிகழ்வைப் பற்றிய தனது முதல் எண்ணத்தை
தனது உணர்வை ஆராய்கிறான். அவன் தன்னைத்தானே கேட்டுக்கொள்கிறான். இது உண்மையா? இது என் கட்டுப்பாட்டில் உள்ளதா? இதற்கு நான் எப்படி பதிலளிக்க வேண்டும் என்பது என் மதிப்புகளுடன் ஒத்துப்போகிறது. பின்னர் அவன் தனது பதிலை தேர்ந்தெடுக்கிறான். அவன் எதிர்வினையாற்றுவதில்லை, அவன் பதிலளிக்கிறான். இதுதான் ஒரு மனிதனுக்கும் ஒரு மிருகத்திற்கும் உள்ள வித்தியாசம். இதுதான் ஒரு அடிமைக்கும் ஒரு எஜமானனுக்கும் உள்ள வித்தியாசம். இந்தச் சுமை ஏன் மிகவும் ஆபத்தானது? கார்ன், உங்கள் கட்டுப்பாடற்ற எதிர்வினைகள் உங்கள் வாழ்க்கையை நாசமாக்குகின்றன. ஒரு கண நேர கோபம் ஒரு உறவை அழிக்கக்கூடும். ஒரு கண நேர பயம் ஒரு வாய்ப்பை இழக்கச் செய்யும். ஒரு கண நேர பேராசை ஒரு நற்பெயரை சிதைக்கும். நீங்கள் உங்கள் எதிர்வினைகளை கட்டுப்படுத்தாத போது நீங்கள் உங்கள் வாழ்க்கையின் திசையை கட்டுப்படுத்தவில்லை. நீங்கள் ஒரு புயலில் சிக்கிய ஒரு படகு போல சூழ்நிலைகளின் அலைகளால் அங்குமிங்கும் வீசப்படுகிறீர்கள். உங்கள் உணர்ச்சிகள் உங்கள் எஜமானர்கள், நீங்கள் அவர்களின் அடிமை. இது ஒரு பலவீனமான வாழ்க்கை முறை. ஸ்டோயிசிசம் உங்களை மீண்டும் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவர ஒரு வழியை வழங்குகிறது. இந்தச் சுமையை களைவதற்கான முக்கிய ஸ்டோயிக் பயிற்சி ஒப்புதலின் ஒழுக்கம் என்று அழைக்கப்படுகிறது. இது 3 படிகளைக் கொண்டுள்ளது. படி 1, உங்கள் முதல் தோற்றத்தை உண்மைகளிலிருந்து பிரிக்கவும். உதாரணமாக, மழை பெய்யத் தொடங்குகிறது. இது ஒரு மோசமான நாள் என்பது உங்கள் முதல் தோற்றம். மழை பெய்கிறது என்பது உண்மை. உண்மை நடுநிலையானது. உங்கள் தோற்றம் தீர்ப்பைக் கொண்டுள்ளது. படி 2, அந்த தீர்ப்பை கேள்விக்குள்ளாக்குங்கள். இது ஏன் மோசமான நாள்? ஒருவேளை இது பயிர்களுக்கு நல்லதாக இருக்கலாம். ஒருவேளை இது எனக்கு வீட்டிற்குள் ஒரு புத்தகத்தை படிக்க ஒரு வாய்ப்பாக இருக்கலாம். படி 3, ஒரு பகுத்தறிவு மற்றும் பயனுள்ள பதிலை தேர்ந்தெடுக்கவும். நீங்கள் ஒரு குடையை எடுக்கலாம் அல்லது உங்கள் திட்டங்களை மாற்றலாம். நீங்கள் கோபப்படுவதற்கோ அல்லது புகார் செய்வதற்கோ பதிலாக நீங்கள் மாற்றியமைக்கிறீர்கள். இந்த கட்டுப்பாடற்ற எதிர்வினைகள் எங்கிருந்து வருகின்றன? அவை பெரும்பாலும் ஆழமாக வேரூன்றிய நம்பிக்கைகளிலிருந்து வருகின்றன. மக்கள் என்னை மதிக்க வேண்டும் என்ற நம்பிக்கை உங்களிடம் இருந்தால் அவமரியாதை உங்களை கோபப்படுத்தும். வாழ்க்கை எளிதாக இருக்க வேண்டும் என்ற நம்பிக்கை உங்களிடம் இருந்தால் தடைகள் உங்களை விரக்தியடையச் செய்யும். ஸ்டோயிசிசம் இந்த அடிப்படை நம்பிக்கைகளை ஆராய்ந்து கேள்விக்குள்ளாக்கச் சொல்கிறது. ஒருவேளை மக்கள் உங்களை மதிக்க வேண்டியதில்லை. ஒருவேளை வாழ்க்கை கடினமாக இருக்க வேண்டும். நீங்கள் இந்த யதார்த்தமற்ற எதிர்பார்ப்புகளை கைவிடும்போது உங்கள் உணர்ச்சி தூண்டுதல்களின் மூலத்தை நீங்கள் துண்டுகிறீர்கள். நீங்கள் யதார்த்தத்துடன் ஒத்துப்போகும்போது உங்களை எதுவும் எளிதில் தொந்தரவு செய்ய முடியாது. ஒரு நடைமுறை பயிற்சியை முயற்சிப்போம். அடுத்த 24 மணி நேரங்களுக்கு ஒரு சிறிய நோட்டு புத்தகத்தை உங்களுடன் எடுத்துச் செல்லுங்கள். ஒவ்வொரு முறையும் நீங்கள் ஒரு வலுவான எதிர்மறை உணர்ச்சியை, கோபம், விரக்தி, பதட்டம் உணரும்போது 3 விஷயங்களை எழுதுங்கள். 1, தூண்டுதல் என்ன? என் சக ஊழியர் என் வேலையை விமர்சித்தார். 2, உங்கள் உடனடி எண்ணம் அல்லது தீர்ப்பு என்ன? அவர் என்னை முட்டாள் என்று நினைக்கிறார். அவர் என்னை தாக்குகிறார். 3, ஒரு பகுத்தறிவு மற்றும் ஸ்டோயிக் பதில் என்னவாக இருக்கும்? ஒருவேளை அவர் உதவ முயற்சிக்கிறார். நான் அவரது கருத்தை புறநிலையாக கருதி பயனுள்ளதை எடுத்துக்கொள்வேன். இந்த எளிய செயல் உங்கள் எதிர்வினை முறைகளைப் பற்றி உங்களுக்கு நம்ப முடியாத விழிப்புணர்வை ஏற்படுத்தும். இந்த 3வது சுமை பற்றிய ஒரு பெரிய தவறான கருத்து, ஸ்டோயிசிசம் என்பது உணர்ச்சிகளை அடக்குவது பற்றியது என்பது. இது ஒரு ரோபோவாக மாறுவது பற்றியதல்ல. உணர்ச்சிகள் மனித அனுபவத்தின் ஒரு இயல்பான பகுதி. ஒரு ஸ்டோயிக் கோபத்தையும் சோகத்தையும் பயத்தையும் உணர்கிறான். ஆனால் அவன் அந்த உணர்ச்சிகளால் ஆளப்படுவதில்லை. அவன் அவற்றை கவனிக்கிறான். அவன் அவற்றை ஏற்றுக்கொள்கிறான். ஆனால் அவன் அவற்றை தனது செயல்களை வழிநடத்த அனுமதிப்பதில்லை. ஒரு மேகத்தை கவனிப்பது போல அவன் தனது கோபத்தை கவனிக்கிறான். அது இருக்கிறது, ஆனால் அது அவன் அல்ல. இந்த வேறுபாடு முக்கியமானது. நீங்கள் உங்கள் உணர்ச்சிகளை அடக்கவில்லை. நீங்கள் அவற்றிலிருந்து உங்களை பிரிக்கிறீர்கள். இதுதான் உணர்ச்சி முதிர்ச்சியின் உச்சம். இந்தச் சுமையைச் சுமப்பதன் நீண்ட கால விளைவுகளை கவனியுங்கள். நீங்கள் தொடர்ந்து உணர்ச்சி வசப்பட்டு எதிர்வினையாற்றும்போது உங்கள் உடல் மற்றும் மன ஆரோக்கியத்திற்கு அது தீங்கு விளைவிக்கிறது. நாள்பட்ட கோபம் உயர் இரத்த அழுத்தத்திற்கு வழிவகுக்கும். நாள்பட்ட கவலை உங்கள் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை பலவீனப்படுத்தும். இது உங்கள் உறவுகளைச் சிதைக்கிறது. மக்கள் உங்கள் கணிக்க முடியாத தன்மையால்
உங்களைச் சுற்றி எச்சரிக்கையாக நடக்கிறார்கள். இது உங்கள் தொழில் வாழ்க்கையை பாதிக்கிறது. உணர்ச்சிவசப்பட்ட முடிவுகள் பெரும்பாலும் மோசமான முடிவுகளாகும். கட்டுப்பாடற்ற எதிர்வினைகளின் சுமை என்பது உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியையும் பாதிக்கும் ஒரு நச்சு. அதை தூக்கி எறிவதென்பது உயிர் வாழ்வதற்கான ஒரு செயலாகும். இந்த மனக்கட்டுப்பாட்டை உங்கள் அன்றாடத் தருணங்களில் எவ்வாறு பயிற்சி செய்வது? போக்குவரத்து நெரிசலில் சிக்கிக் கொண்டீர்களா? இது உங்கள் பொறுமையை பயிற்றுவிப்பதற்கான ஒரு வாய்ப்பு. உங்கள் குழந்தை பாலைச் சிந்துகிறதா? இது உங்கள் அமைதியை பயிற்றுவிப்பதற்கான ஒரு வாய்ப்பு. தொழில்நுட்பம் தோல்வியடைகிறதா? இது உங்கள் மாற்றியமைக்கும் திறனை பயிற்றுவிப்பதற்கான ஒரு வாய்ப்பு. ஸ்டோயிக்குகள் வாழ்க்கையை ஒரு உடற்பயிற்சி கூடமாக பார்க்கிறார்கள். ஒவ்வொரு சவாலும் ஒவ்வொரு எரிச்சலும் உங்கள் குணத்தின் தசைகளை வலுப்படுத்த ஒரு வாய்ப்பு. இந்த மனநிலையை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும்போது எதுவும் உங்களை தொந்தரவு செய்யாது. எல்லாம் உங்களை பயிற்றுவிக்கிறது. நீங்கள் துன்பத்தை எரிபொருளாக மாற்றுகிறீர்கள். மூன்றாவது மற்றும் இறுதிச் சுமையிலிருந்து நாம் பெற்ற முக்கிய பாடம் இதுதான். தூண்டுதலுக்கும் பதிலுக்கும் இடையில் உங்கள் சக்தியைக் கண்டறியுங்கள். நீங்கள் உங்கள் உணர்ச்சிகள் அல்ல. நீங்கள் உங்கள் எண்ணங்கள் அல்ல. நீங்கள் அந்த எண்ணங்களையும் உணர்ச்சிகளையும் கவனித்து எப்படி பதிலளிக்க வேண்டும் என்பதை தேர்ந்தெடுக்கும் நனவு. இந்த திறமையை வளர்ப்பதுதான் சுய தேர்ச்சியின் சாராம்சம். இது ஒரு வாழ்நாள் பயிற்சி, ஆனால் ஒவ்வொரு முயற்சியும் உங்களை வலிமையாக்கும், அமைதியாக்கும், மேலும் சுதந்திரமாக்கும். நீங்கள் இனி சூழ்நிலைகளின் விளைவு அல்ல, நீங்கள் உங்கள் சொந்த பதில்களின் காரணம். இதுதான் ஒரு ஸ்டோயிக் வீரனின் பாதை. இப்பொழுது இந்த 3 சுமைகளையும் ஒன்றாகப் பார்ப்போம். மற்றவர்களின் கருத்து, கடந்த காலம் மற்றும் எதிர்காலத்தின் பிடி, மற்றும் கட்டுப்பாடற்ற எதிர்வினைகள். இவை தனித்தனி பிரச்சினைகள் அல்ல, அவை ஒன்றுக்கொன்று தொடர்புடையவை. நீங்கள் மற்றவர்களின் கருத்தை பற்றி கவலைப்படுவதால் கடந்த கால நிராகரிப்புகளைப் பற்றி வருந்துகிறீர்கள். எதிர்கால அவமானத்தைப் பற்றி கவலைப்படுகிறீர்கள். நீங்கள் எதிர்காலத்தைப் பற்றி கவலைப்படுவதால் சிறிய தடைகளுக்கு மிகையாக எதிர்வினையாற்றுகிறீர்கள். அவை ஒரு நச்சு வலைப்பின்னலை உருவாக்குகின்றன. அது உங்களை சிக்க வைக்கிறது. ஆனால் ஒரு நல்ல செய்தி இருக்கிறது. நீங்கள் ஒரு நூலை இழுக்கத் தொடங்கும்போது முழு வலைப்பின்னலும் பிரியத் தொடங்குகிறது. நீங்கள் ஒரு சுமையை களையத் தொடங்கும் போது மற்ற சுமைகளும் இலகுவாகின்றன. உதாரணமாக, உங்கள் எதிர்வினைகளை கட்டுப்படுத்த நீங்கள் பயிற்சி செய்யும்போது மற்றவர்களின் கருத்துக்கள் உங்களை குறைவாக பாதிக்கின்றன. யாராவது உங்களை அவமதிக்கும்போது நீங்கள் கோபத்திற்கு பதிலாக அமைதியை தேர்ந்தெடுத்தால் அந்த அவதூறு அதன் சக்தியை இழக்கிறது. இதேபோல் நீங்கள் நிகழ்காலத்தில் கவனம் செலுத்தும்போது மற்றவர்களின் கருத்துக்களைப் பற்றி கவலைப்பட உங்களுக்கு நேரமில்லை. உங்கள் வேலையில் நீங்கள் முழுமையாக மூழ்கியிருக்கும்போது சமூக ஊடகங்களில் யார் என்ன சொல்கிறார்கள் என்பது முக்கியமல்ல. இந்த 3 பகுதிகளும் ஒருவருக்கொருவர் வலுவூட்டுகின்றன. உங்கள் வலிமை ஒரு பகுதியில் வளரும்போது அது மற்ற பகுதிகளுக்கும் பரவுகிறது. இது ஒரு நேர்மறையான சுழற்சியை உருவாக்குகிறது. இந்த சுமைகளிலிருந்து விடுபட்ட ஒரு மனிதனின் வாழ்க்கையை கற்பனை செய்து பாருங்கள். அவன் காலையில் எழுந்திருக்கிறான். மற்றவர்கள் அவனைப் பற்றி என்ன நினைப்பார்கள் என்ற கவலையின்றி. அவன் தனது வேலையில் கவனம் செலுத்துகிறான். கடந்த கால தவறுகளால் பாதிக்கப்படாமல் அல்லது எதிர்கால தோல்விகளால் பயப்படாமல். சவால்கள் எழும்போது அவன் அமைதியுடனும் தெளிவுடனும் அவற்றை எதிர்கொள்கிறான். அவன் உணர்ச்சி ரீதியாக நிலையானவன். அவன் மனரீதியாக வலுவானவன். அவன் தன் வாழ்க்கையின் கட்டுப்பாட்டில் இருக்கிறான். இது ஒரு கற்பனை அல்ல. இது ஸ்டோயிக் கொள்கைகளை விடாமுயற்சியுடன் பயிற்சி செய்வதன் மூலம் அடையக்கூடிய ஒரு நிலை. இதுதான் இந்த தத்துவத்தின் வாக்குறுதி, உள்கோட்டை. இந்த மாற்றத்தை எப்படித் தொடங்குவது? மிகப்பெரியதாகத் தோன்றும் இந்தச் சுமையை அல்ல, ஆனால் மிகச் சிறியதாகத் தோன்றும் சுமையைத் தேர்ந்தெடுங்கள். ஒருவேளை அது உங்கள் தொலைபேசியை சரிபார்ப்பதை குறைப்பதாக இருக்கலாம். முதல் சுமை. ஒருவேளை அது ஒவ்வொரு நாளும் 5 நிமிடங்கள் தற்போதைய தருணத்தில் கவனம் செலுத்துவதாக இருக்கலாம். இரண்டாவது சுமை. ஒருவேளை அது போக்குவரத்து நெரிசலில் கத்தாமல் இருப்பதாக இருக்கலாம். மூன்றாவது சுமை. ஒரு சிறிய அடையக்கூடிய இலக்கை தேர்ந்தெடுத்து அதில் தேர்ச்சி பெறுங்கள். சிறிய வெற்றிகள் பெரிய வெற்றிகளுக்கு வழிவகுக்கும். நீங்கள் ஒரு பழக்கத்தை உருவாக்குகிறீர்கள். நீங்கள் ஒரு புதிய மனப்பாதையை உருவாக்குகிறீர்கள். ஒவ்வொரு சிறிய வெற்றியும் உங்கள் தன்னம்பிக்கையை வளர்க்கிறது. நினைவில் கொள்ளுங்கள்,
இது ஒரு முறை செய்யும் தீர்வு அல்ல. இது ஒரு தினசரி பயிற்சி. நீங்கள் உடற்பயிற்சி நிலையத்திற்குச் சென்று ஒரு முறை பளு தூக்கிவிட்டு வாழ்நாள் முழுவதும் வலுவாக இருக்க எதிர்பார்க்க முடியாது. அதேபோல் நீங்கள் ஒருமுறை ஸ்டோயிக் கொள்கைகளை படித்துவிட்டு மனரீதியாக வலுவாக இருக்க எதிர்பார்க்க முடியாது. நீங்கள் ஒவ்வொரு நாளும் பயிற்சி செய்ய வேண்டும். நீங்கள் உங்கள் மனதை ஒரு தசை போல பயிற்றுவிக்க வேண்டும். சில நாட்கள் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள், சில நாட்கள் நீங்கள் தோல்வியடைவீர்கள். அது பரவாயில்லை. முக்கியமானது மீண்டும் முயற்சிப்பது. முக்கியமானது விடாமுயற்சி. முன்னேற்றம் முழுமை அல்ல, அதுதான் இலக்கு. இந்த அறிவு ஒரு சலுகை. பெரும்பாலான மக்கள் தங்கள் வாழ்க்கையை இந்தச் சுமைகளின் கீழ் வாழ்வார்கள், அவை இருப்பதை அறியாமல். அவர்கள் ஏன் மகிழ்ச்சியற்றவர்களாகவும் பதட்டமாகவும் கட்டுப்பாடற்றவர்களாகவும் இருக்கிறார்கள் என்று அவர்கள் ஆச்சரியப்படுவார்கள். ஆனால் நீங்கள் வேறு. நீங்கள் இப்போது அந்தச் சுமைகளை பார்க்கிறீர்கள். நீங்கள் அவற்றின் பெயர்களை அறிவீர்கள். இது உங்களுக்கு ஒரு மகத்தான சக்தியைக் கொடுக்கிறது. நீங்கள் இனி இருட்டில் போராடவில்லை. உங்களிடம் ஒரு வரைபடம் உள்ளது. உங்களிடம் கருவிகள் உள்ளன. இப்போது நீங்கள் அவற்றை எடுக்க வேண்டும். நீங்கள் வேலையைச் செய்ய வேண்டும். தேர்வு உங்களுடையது. இந்தச் சுமைகளைச் சுமந்து செல்வது என்பது ஒரு கனமான கோட்டை அணிந்து கொண்டு ஒரு மராத்தானில் ஓடுவது போன்றது. அது உங்களை மெதுவாக்குகிறது. அது உங்கள் ஆற்றலை உறிஞ்சுகிறது. அது உங்களை உங்கள் முழு திறனையும் அடைவதைத் தடுக்கிறது. இந்த வீடியோ அந்த கோட்டையை கழற்றுவதற்கான முதல் படியாகும். ஒவ்வொரு பகுதியையும் கழற்றும்போது நீங்கள் இலகுவாக உணர்வீர்கள். உங்கள் அசைவுகளில் அதிக சுதந்திரத்தை உணர்வீர்கள். உங்கள் பாதையில் அதிக தெளிவை உணர்வீர்கள். நீங்கள் வேகமாக ஓட முடியும். நீங்கள் நீண்ட தூரம் செல்ல முடியும். நீங்கள் உண்மையிலேயே இருக்க வேண்டிய மனிதனாக மாற முடியும். இந்தச் சுமைகளை களைவது என்பது சுயநலமான செயல் அல்ல. நீங்கள் மனரீதியாக வலுவாகவும் உணர்ச்சி ரீதியாக நிலையானதாகவும் மாறும்போது உங்கள் சுற்றியுள்ள அனைவருக்கும் நீங்கள் ஒரு சிறந்த மனிதனாக மாறுகிறீர்கள். நீங்கள் ஒரு சிறந்த பங்குதாரர், ஒரு சிறந்த தந்தை, ஒரு சிறந்த நண்பர், ஒரு சிறந்த தலைவர் ஆகிறீர்கள். உங்கள் அமைதி மற்றவர்களுக்கும் பரவுகிறது. உங்கள் வலிமை மற்றவர்களுக்கும் ஊக்கமளிக்கிறது. உங்கள் உள் உலகத்தை ஒழுங்கமைப்பதன் மூலம் நீங்கள் வெளி உலகத்தில் ஒரு நேர்மறையான சக்தியாக மாறுகிறீர்கள். இதுதான் ஒரு ஸ்டோயிக்கின் இறுதிப் பொறுப்பு. இந்தக் கொள்கைகள் பண்டைய காலத்தைச் சேர்ந்தவை, ஆனால் அவை முன்னெப்போதையும் விட இன்று மிகவும் பொருத்தமானவை. கவனச்சிதறல்கள், நிச்சயமற்ற தன்மை மற்றும் குழப்பம் நிறைந்த உலகில் ஒரு உள்கோட்டை, ஒரு மன அமைதி, ஒரு அசைக்க முடியாத குணம் ஆகியவைதான் உண்மையான செல்வம். இதுதான் உண்மையான சக்தி. இது பணம் வாங்க முடியாத ஒன்று. இது மற்றவர்கள் உங்களிடமிருந்து எடுக்க முடியாத ஒன்று. இது உங்கள் பயிற்சி மற்றும் உங்கள் ஒழுக்கத்தின் மூலம் நீங்கள் உருவாக்கும் ஒன்று. இது உங்கள் மிகவும் மதிப்புமிக்க சொத்து. நாம் விவாதித்த 3 சுமைகளையும் மீண்டும் ஒரு முறை நினைவு கூர்வோம். முதல் சுமை மற்றவர்களின் கருத்துக்களுக்கு அடிமையாதல். தீர்வு உங்கள் மதிப்பை உள்ளிருந்து பெறுங்கள். உங்கள் கட்டுப்பாட்டில் உள்ளவற்றில் கவனம் செலுத்துங்கள். இரண்டாவது சுமை கடந்த காலத்தின் வருத்தங்கள் மற்றும் எதிர்காலத்தின் கவலைகள். தீர்வு நிகழ்காலத்தில் வாழுங்கள். கடந்த காலத்திலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். எதிர்காலத்திற்கு தயாராகுங்கள், ஆனால் உங்கள் முழு கவனத்தையும் இப்போதே செலுத்துங்கள். மூன்றாவது சுமை கட்டுப்பாடற்ற உணர்ச்சிவசப்பட்ட எதிர்வினைகள். தீர்வு தூண்டுதலுக்கும் பதிலுக்கும் இடையில் ஒரு இடைவெளியை உருவாக்குங்கள். ஒரு பகுத்தறிவு மற்றும் பயனுள்ள பதிலை தேர்ந்தெடுங்கள். இந்த 3 தீர்வுகளும் உங்கள் சுதந்திரத்திற்கான திறவுகோல்கள். இந்தச் சுமைகளை களைவது என்பது உங்கள் வாழ்க்கையிலிருந்து சிரமங்களை நீக்குவதென்று அர்த்தமல்ல. வாழ்க்கை எப்போதும் சவால்களை வீசும். புயல்கள் வரும். ஆனால் நீங்கள் இனி ஒரு பலவீனமான படகு அல்ல. நீங்கள் ஒரு உறுதியான கலங்கரை விளக்கம். புயல் உங்களைச் சுற்றி புஷவாட் செய்யலாம், ஆனால் உங்கள் உள் ஒளி பிரகாசமாக எரிகிறது. நீங்கள் உங்கள் நிலையில் உறுதியாக நிற்கிறீர்கள். நீங்கள் மற்றவர்களுக்கு வழிகாட்டுகிறீர்கள். இதுதான் ஒரு ஸ்டோயிக் மனிதனின் யதார்த்தம். இது வெறும் தத்துவம் அல்ல, இது ஒரு வாழ்க்கை முறை. இது வலிமை மற்றும் அமைதிக்கான ஒரு பாதை. இந்த கொள்கைகளை உங்கள் வாழ்க்கையில் ஒருங்கிணைக்கும்போது நீங்கள் ஒரு மாற்றத்தை கவனிக்கத் தொடங்குவீர்கள். சிறிய விஷயங்கள் உங்களை தொந்தரவு செய்வதை நிறுத்திவிடும். பெரிய சவால்கள் குறைவாக அச்சுறுத்தலாக தோன்றும். உங்கள் உறவுகள் மேம்படும். உங்கள் கவனம் கூர்மையாகும்.
நீங்கள் ஒரு ஆழமான உள்ளமைதியை உணர்வீர்கள். இது உடனடியாக நடக்காது, ஆனால் அது நடக்கும். ஒவ்வொரு நாளும் நீங்கள் பயிற்சி செய்யும்போது நீங்கள் ஒரு புதிய மனிதனை கட்டி எழுப்புகிறீர்கள். நீங்கள் உங்கள் மனதை ஒரு கோட்டையாகவும் உங்கள் ஆன்மாவை ஒரு ஆயுதமாகவும் மாற்றுகிறீர்கள். இந்த தகவல் உங்களுக்கு அதிகாரம் அளித்துள்ளது. ஆனால் அறிவு மட்டும் போதாது. செயல் அவசியம். இந்த வீடியோவை முடித்த பிறகு நீங்கள் என்ன செய்வீர்கள்? நீங்கள் பழைய பழக்கங்களுக்கு திரும்புவீர்களா? இந்த சுமைகளை தொடர்ந்து சுமப்பீர்களா? அல்லது நீங்கள் ஒரு சிறிய படியை எடுப்பீர்களா? நீங்கள் இன்று ஒரு சுமையை களையத் தொடங்குவீர்களா? உண்மையான மாற்றம் அந்த முடிவில்தான் உள்ளது. இந்த 1 மணி நேரம் உங்கள் நேரத்தை வீணடிப்பதா அல்லது உங்கள் வாழ்க்கையை மாற்றுவதற்கான முதல் படியா என்பது உங்கள் செயலைப் பொறுத்தது. ஒரு இறுதி எண்ணம். ஸ்டோயிசிசம் என்பது உணர்ச்சியற்றவராக இருப்பது பற்றியது அல்ல. அது அழிக்க முடியாதவராக இருப்பது பற்றியது. இது வாழ்க்கை உங்களை தாக்காது என்று அர்த்தமல்ல. அது உங்களை தாக்கும்போது நீங்கள் உடைந்து போக மாட்டீர்கள் என்று அர்த்தம். நீங்கள் வளையலாம், ஆனால் நீங்கள் உடைய மாட்டீர்கள். நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள். நீங்கள் மாற்றியமைப்பீர்கள். நீங்கள் வலுவாக எழுந்து நிற்பீர்கள். இதுதான் உண்மையான மன உறுதி. இதுதான் இந்த 3 கண்ணுக்குத் தெரியாத சுமைகளிலிருந்து விடுபடுவதன் இறுதிப் பரிசு. இது உங்கள் பிறப்புரிமை. நீங்கள் அதை உரிமை கோர வேண்டும். இந்தச் சுமைகள் உங்கள் வாழ்க்கையை அமைதியாக அரித்துக் கொண்டிருக்கின்றன. அவை உங்கள் ஆற்றலை உறிஞ்சுகின்றன, உங்கள் மகிழ்ச்சியை திருடுகின்றன, உங்கள் திறனை கட்டுப்படுத்துகின்றன. ஆனால் இப்போது நீங்கள் அவற்றை பார்க்கிறீர்கள். நீங்கள் அவற்றை அம்பலப்படுத்தியுள்ளீர்கள். அவை இனி உங்கள் மீது அதிகாரம் செலுத்தாது, நீங்கள் அனுமதித்தால் தவிர. மற்றவர்களின் கருத்துக்களை நிராகரிக்கும் சக்தியைத் தழுவுங்கள். நிகழ்காலத்தின் சக்தியைத் தழுவுங்கள். உங்கள் பதில்களை தேர்ந்தெடுக்கும் சக்தியைத் தழுவுங்கள். இது உங்கள் வாழ்க்கை. அதை உங்கள் சொந்த விதிமுறைகளின்படி வாழுங்கள். ஒரு மனிதன் இந்த 3 சுமைகளையும் களைந்தால் என்ன நடக்கும்? அவன் சுதந்திரமாகிறான். அவன் புறச் சூழ்நிலைகளின் விளைவாக இல்லாமல் தன் சொந்த விருப்பத்தின் காரணமாக மாறுகிறான். அவனது மகிழ்ச்சி அவனது வங்கியிருப்பு அல்லது சமூக நிலையை பொறுத்ததல்ல, அது அவனது குணத்தின் நிலையை பொறுத்தது. அவன் குழப்பத்தில் அமைதியாகவும், ஃபஷலவில் நெகிழ்ச்சியாகவும், வெற்றியில் பணிவாகவும் இருக்கிறான். அவன் தன்னைத்தானே ஆளுகிறான். ஆகையால் அவன் உலகின் எந்த சவாலையும் எதிர்கொள்ள முடியும். இதுதான் நாம் அனைவரும் ப்ராக்ட் கார்ட்டி வேண்டிய இலட்சியம். இந்த வீடியோ ஒரு தொடக்கப்புள்ளி. இது ஒரு விதை. அது வளருமா என்பது உங்கள் கைகளில்தான் உள்ளது. ஸ்டோயிக் தத்துவத்தை படியுங்கள். மார்கஸ் அரேலியஸ், செனிகா, எபிக்டெட்டஸ் ஆகியோரின் எழுத்துக்களை ஆராயுங்கள். ஆனால் மிக முக்கியமாக இந்த கொள்கைகளை பயிற்சி செய்யுங்கள். உங்கள் அன்றாட வாழ்க்கையை உங்கள் பயிற்சி மைதானமாக மாற்றவும். ஒவ்வொரு தொடர்பும், ஒவ்வொரு சவாலும், ஒவ்வொரு பின்னடைவும் உங்கள் திறமைகளை கூர்மைப்படுத்த ஒரு வாய்ப்பு. நீங்கள் கோட்பாட்டிலிருந்து நடைமுறைக்கு மாறும்போதுதான் உண்மையான மாற்றம் நிகழ்கிறது. இந்தச் சுமைகளை சுமந்து செல்வது என்பது ஒரு தேர்வே, ஒரு விதி அல்ல. நீங்கள் இந்த எடையை தூக்கி எறியத் தேர்வு செய்யலாம். நீங்கள் சுதந்திரமாக இருக்கத் தேர்வு செய்யலாம். இது எளிதாக இருக்காது. உங்கள் பழைய பழக்கங்கள் போராடும். உங்கள் மனம் பழைய பாதைகளுக்கு திரும்ப முயற்சிக்கும். ஆனால் விடாமுயற்சியுடன் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். நீங்கள் உங்கள் மனதின் எஜமானராக மாறுவீர்கள். நீங்கள் உங்கள் விதியின் சிற்பியாக மாறுவீர்கள். இதுதான் ஒரு வலிமையான மனிதனின் பாதை. இந்த அறிவு ஏன் 1% ஆண்களுக்கு மட்டுமே தெரியும்? காரணம், இது கடினமான வேலை. புகார் செய்வது எளிது. மற்றவர்களை குறை சொல்வது எளிது. உணர்ச்சிகளுக்கு அடிமையாவது எளிது. சுய கட்டுப்பாடு, ஒழுக்கம் மற்றும் பொறுப்புணர்வு ஆகியவற்றின் பாதையை தேர்ந்தெடுப்பதற்கு தைரியம் தேவை. இந்த வீடியோவை பார்க்கும் பெரும்பாலானவர்கள் தலையசைத்துவிட்டு தங்கள் வாழ்க்கையை மாற்றாமல் தொடருவார்கள். ஆனால் சிலர், உங்களைப் போன்ற சிலர், இந்த அழைப்பை கேட்பார்கள். அவர்கள் இந்த சவாலை ஏற்றுக்கொள்வார்கள். அவர்கள்தான் தங்கள் வாழ்க்கையை மாற்றுவார்கள். உங்கள் வாழ்க்கையை திரும்பிப் பாருங்கள். இந்தச் சுமைகள் உங்களை எவ்வளவு காலம் தடுத்து நிறுத்தியுள்ளன? அவை எவ்வளவு வாய்ப்புகளை இழக்கச் செய்துள்ளன? அவை எவ்வளவு வலியை ஏற்படுத்தியுள்ளன? இப்போது போதும். இன்று ஒரு கோட்டை வரையுங்கள். இன்று நீங்கள் இந்தச் சுமைகளை ஒவ்வொன்றாக களையத் தொடங்குங்கள். நீங்கள் ஒவ்வொரு நாளும் இலகுவாகவும், வலிமையாகவும், சுதந்திரமாகவும் உணர்வீர்கள். உங்கள் உண்மையான திறனை நோக்கி நீங்கள் பயணத்தை தொடங்குகிறீர்கள். இது உங்கள் வாழ்க்கையின் மிக முக்கியமான பயணமாக இருக்கும்.
இந்த 3 சுமைகளும் ஒரு சிறைச்சாலையின் சுவர்கள். அவை உங்களைச் சுற்றி கட்டப்பட்டுள்ளன, ஆனால் அவை உங்கள் மனதால் மட்டுமே கட்டப்பட்டுள்ளன. ஆகையால் உங்கள் மனதால் மட்டுமே அவற்றை இடிக்க முடியும். நீங்கள் இப்போது அந்த சிறைச்சாலையின் சாவியை வைத்திருக்கிறீர்கள். கதவை திறந்து வெளியேறுவது உங்களுடையது. வெளியே சுதந்திரம் காத்திருக்கிறது. அமைதி காத்திருக்கிறது. நீங்கள் எப்போதும் இருக்க விரும்பிய மனிதன் காத்திருக்கிறான். அந்தப் படியை எடுங்கள். இன்று எடுங்கள். நினைவில் கொள்ளுங்கள், ஸ்டோயிசிசம் என்பது துன்பத்தை நீக்குவது அல்ல, அது துன்பத்தை மாற்றுவது. அது வலியை நோக்கமாகவும் தடைகளை வாய்ப்பாகவும் சவால்களை குணத்தின் சோதனையாகவும் மாற்றுகிறது. இந்த மனநிலையுடன் நீங்கள் தோற்கடிக்க முடியாதவர். வாழ்க்கை உங்கள் மீது எதை வீசினாலும் நீங்கள் அதை பயன்படுத்தி உங்களை வலிமையாக்கிக் கொள்வீர்கள். இதுவே இறுதி மனஹேக். இதுவே உண்மையான சக்தியின் ரகசியம். இது இப்போது உங்களுடையது. நம்ம இன்னைக்கு நிறைய விஷயங்களை பற்றி பேசியுள்ளோம். இது ஜீரணிக்க நிறைய இருக்கலாம். ஆனால் நீங்கள் ஒரு விஷயத்தை மட்டும் நினைவில் கொள்ள வேண்டும் என்றால் அது இதுதான். உங்கள் சக்தி உங்கள் எதிர்வினையில் உள்ளது. வெளி உலகம் குழப்பமாக இருக்கலாம். மக்கள் கணிக்க முடியாதவர்களாக இருக்கலாம். நிகழ்வுகள் உங்கள் கட்டுப்பாட்டிற்கு அப்பாற்பட்டதாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் எப்படி பதிலளிக்கிறீர்கள் என்பது எப்போதும் உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கும். அந்த சிறிய இடத்தில், அந்த தேர்வில் உங்கள் முழு சுதந்திரமும் உங்கள் முழு சக்தியும் உள்ளது. அதை ஒருபோதும் மறந்துவிடாதீர்கள். இந்த சுமைகளிலிருந்து விடுபடுவது ஒரு இலக்கு மட்டுமல்ல, ஒரு செயல்முறையாகும். ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய வாய்ப்பு. நீங்கள் எழுந்திருக்கும் ஒவ்வொரு காலையும் பயிற்சி செய்வதற்கான ஒரு புதிய வாய்ப்பு. உங்கள் மனநிலையை தேர்ந்தெடுங்கள். உங்கள் செயல்களை தேர்ந்தெடுங்கள். உங்கள் குணத்தை தேர்ந்தெடுங்கள். நீங்கள் இதை மீண்டும் மீண்டும் செய்யும்போது நீங்கள் ஒரு புதிய யதார்த்தத்தை உருவாக்குகிறீர்கள். நீங்கள் உங்கள் பழைய சுயத்தை உதிர்த்து ஒரு புதிய வலிமையான மிகவும் நெகிழ்ச்சியான பதிப்பை உருவாக்குகிறீர்கள். இதுதான் சுய முன்னேற்றத்தின் உண்மையான அர்த்தம். மற்றவர்களின் கருத்துக்கள் வெறும் காற்று. கடந்த காலம் ஒரு பேய். எதிர்காலம் ஒரு மாயம். உங்கள் எதிர்வினைகள் உங்கள் தேர்வுகள். இந்த உண்மைகளை நீங்கள் ஆழமாக புரிந்து கொள்ளும்போது எதுவும் உங்களை தடுத்து நிறுத்த முடியாது. நீங்கள் வெளிப்புற சரிபார்ப்பிலிருந்து விடுபடுகிறீர்கள். நீங்கள் காலத்தின் கொடுங்கோன்மையிலிருந்து விடுபடுகிறீர்கள். நீங்கள் உங்கள் சொந்த உணர்ச்சிகளின் சிறையிலிருந்து விடுபடுகிறீர்கள். நீங்கள் உண்மையிலேயே சுதந்திரமாக இருக்கிறீர்கள். இதுவே ஒவ்வொரு மனிதனும் தேடும் இறுதிப் பரிசு. இந்த அறிவு உங்களை மாற்றியுள்ளது. நீங்கள் இனி அறியாமையில் இருக்க முடியாது. நீங்கள் இப்போது இந்த சுமைகளைப் பற்றி அறிந்திருக்கிறீர்கள். இப்போது கேள்வி என்னவென்றால், நீங்கள் என்ன செய்யப் போகிறீர்கள்? இந்த அறிவை பயன்படுத்துவீர்களா? நீங்கள் உங்களை மாற்றிக்கொள்வீர்களா? அல்லது இது மற்றொரு சுவாரஸ்யமான வீடியோவாக மட்டும் இருக்குமா? உங்கள் வாழ்க்கையின் தரம் உங்கள் பதிலைப் பொறுத்தது. வலிமையின் பாதையை தேர்ந்தெடுங்கள். சுதந்திரத்தின் பாதையை தேர்ந்தெடுங்கள். ஸ்டோயிக்கின் பாதையை தேர்ந்தெடுங்கள். இறுதியாக, இந்த 3 சுமைகளும் ஒரு எதிரி அல்ல, அவை ஒரு ஆசிரியர். அவை உங்கள் பலவீனங்களை உங்களுக்கு காட்டுகின்றன. அவை நீங்கள் எங்கே வளர வேண்டும் என்பதை உங்களுக்கு காட்டுகின்றன. அவற்றை எதிர்த்துப் போராடுவதற்குப் பதிலாக ஆவ்ரீனின் பித்திகுக் அவை உங்களை வழிநடத்தட்டும். ஒவ்வொரு முறையும் நீங்கள் ஒரு சுமையை உணரும்போது அது உங்கள் மன வலிமையை பயிற்றுவிப்பதற்கான ஒரு வாய்ப்பு. இந்த முன்னோக்குடன் உங்கள் வாழ்க்கையில் எதுவும் வீணாகாது. அனைத்தும் வளர்ச்சிக்கு ஒரு வாய்ப்பு. இதுவே இறுதி ஸ்டோயிக் மனநிலை. இந்தச் சுமைகளைச் சுமந்து செல்வதன் விலை என்ன? அது உங்கள் அமைதி, அது உங்கள் மகிழ்ச்சி, அது உங்கள் திறன். இந்த விலையை நீங்கள் இன்னும் செலுத்தத் தயாராக இருக்கிறீர்களா? அல்லது நீங்கள் ஒரு புதிய ஒப்பந்தம் செய்யத் தயாரா? சுயக்கட்டுப்பாடு மற்றும் மன உறுதிக்கு ஈடாக சுதந்திரம் மற்றும் வலிமை. இந்த தேர்வு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கணமும் உங்களுக்கு முன்னால் உள்ளது. புத்திசாலித்தனமாக தேர்ந்தெடுங்கள். உங்கள் எதிர்கால சுயம் அதற்காக உங்களுக்கு நன்றி தெரிவிக்கும். இப்போது நாம் இந்த சக்தி வாய்ந்த அமர்வை ஒரு முடிவுக்கு கொண்டு வருவோம். இந்த 3 சுமைகளையும் களைவது ஒரு பயணத்தின் தொடக்கமாகும். இது ஒருபோதும் முடிவடையாத பயணம். காரணம், எப்போதும் கற்றுக்கொள்ளவும் வளரவும் இடம் இருக்கும். ஆனால் இந்த பயணத்தைத் தொடங்குவதன் மூலம் நீங்கள் மனிதகுலத்தின் ஒரு சிறிய சதவீதத்தினருடன் இணைகிறீர்கள். கட்டுப்பாட்டைத் திரும்பப் பெறவும், தங்கள் மனதை வடிவமைக்கவும், தங்கள் சொந்த விதியை உருவாக்கவும் துணிந்தவர்கள். இது ஒரு உன்னதமான பாதை.
இது ஒரு தனிமையான பாதையாக இருக்கலாம், ஆனால் அது மிகவும் பலனளிக்கும் பாதையாகும். இந்த வழியில் உங்களை வரவேற்பதில் நாங்கள் பெருமைப்படுகிறோம். உங்கள் வாழ்க்கை ஒரு சிற்பம். ஒவ்வொரு நாளும் உங்கள் தேர்வுகள் மற்றும் செயல்களால் நீங்கள் அந்த சிற்பத்தை செதுக்குகிறீர்கள். இந்த 3 சுமைகளும் அந்த சிற்பத்தில் உள்ள அசிங்கமான, தேவையற்ற கற்கள். அவை உங்கள் தலைசிறந்த படைப்பை மறைக்கின்றன. ஸ்டோய்சிசம் என்பது அந்த தேவையற்ற கற்களை உளிகொண்டு செதுக்குவதற்கான ஒரு கருவி. இது உங்கள் உண்மையான சுயத்தை, உங்கள் வலிமையான சுயத்தை வெளிக்கொணர உதவுகிறது. செதுக்கத் தொடங்குங்கள். உங்கள் தலை சிறந்த படைப்பை உலகுக்கு வெளிப்படுத்துங்கள். நாம் விவாதித்த பயிற்சிகளை மீண்டும் நினைவுபடுத்துங்கள். கருத்து உண்ணாவிரதம், தீமைகளை முன்கூட்டியே சிந்திப்பது, உணர்ச்சிப் பதிவேட்டை வைத்திருப்பது. இவை வெறும் யோசனைகள் அல்ல. இவை உங்கள் மனதின் உடற்பயிற்சிக் கருவிகள். அவற்றை பயன்படுத்துங்கள். தொடர்ந்து பயன்படுத்துங்கள். நீங்கள் முடிவுகளைக் காண்பீர்கள். உங்கள் மன உறுதி கூடும். உங்கள் உணர்ச்சி நிலைத்தன்மை அதிகரிக்கும். நீங்கள் மாற்றத்தை உணர்வீர்கள். உங்கள் சுற்றியுள்ளவர்களும் அதைக் காண்பார்கள். நீங்கள் அமைதியின் மற்றும் வலிமையின் ஆதாரமாக மாறுவீர்கள். இந்த 1 மணி நேரத்தை உங்கள் வளர்ச்சிக்காக முதலீடு செய்துள்ளீர்கள். இது ஒரு புத்திசாலித்தனமான முதலீடு, ஆனால் உண்மையான வேலை இப்போதுதான் தொடங்குகிறது. இந்த வீடியோவை ஒரு தூண்டுதலாக பயன்படுத்துங்கள். இந்த அறிவை எடுத்து அதை உங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்துங்கள். நீங்கள் சவால்களை எதிர்கொள்வீர்கள். நீங்கள் பின்னடைவுகளை சந்திப்பீர்கள். ஆனால் இப்போது உங்களிடம் ஒரு கட்டமைப்பு உள்ளது. உங்களிடம் ஒரு திசைகாட்டி உள்ளது. நீங்கள் வழிதவறும்போது இந்த கொள்கைகளுக்கு திரும்புங்கள். அவை எப்போதும் உங்களை வலிமைக்கு திருப்பிவிடும். ஆக இதோ அவை 3 கண்ணுக்குத் தெரியாத கொடுங்கோலர்கள். மற்றவர்களின் கருத்து, காலத்தின் சங்கிலிகள் மற்றும் உங்கள் சொந்த எதிர்வினைகளின் குழப்பம். அவற்றை பார்ப்பது முதல் படி. அவற்றிற்கு உணவளிக்காமல் பட்டினி போடுவது சுதந்திரத்திற்கான பாதை. உங்கள் சக்தி உலகை கட்டுப்படுத்துவதில் இல்லை. நீங்கள் உண்மையாக சொந்தமாக கொண்ட ஒரே ஒரு விஷயத்தை கட்டுப்படுத்துவதில் உள்ளது. உங்கள் மனம், உங்கள் பதில்கள், உங்கள் குணம். இதுதான் நீங்கள் இன்று எடுத்துச் செல்ல வேண்டிய ஒரு முக்கிய முடிவு. நீங்கள் இப்போது இதை புரிந்து கொள்ளும் சிறிய சதவீத ஆண்களில் ஒரு பகுதியாக இருக்கிறீர்கள். உங்களிடம் வரைபடம் உள்ளது. மீதமுள்ளவை ஒரு தேர்வு, ஒரு தினசரி பயிற்சி. வலிமையாக இருக்கத் தேர்ந்தெடுங்கள். சுதந்திரமாக இருக்கத் தேர்ந்தெடுங்கள். இந்த முக்கியமான அறிவில் உங்கள் நேரத்தை முதலீடு செய்ததற்கு நன்றி. இது உங்களுடன் எதிரொலித்தால் குழு சேர்ந்து பெல் ஐகானை அழுத்தவும், ஏனெனில் மனக்கோட்டைகளை கட்டியெழுப்பும் நமது பயணம் இப்போதுதான் தொடங்கியுள்ளது. கீழே உள்ள கருத்துக்களில் சொல்லுங்கள். 3 சுமைகளில் எதை நீங்கள் முதலில் களையப் போகிறீர்கள்? உங்கள் முதல் படி என்னவாக இருக்கும்?